நான் உனக்காக இன்று திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்றேன். சத்தியமாகவே சொல்கிறேன், உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனையை எல்லாம் அகற்றிவிட்டு நீ கேட்டதை தருவதற்காக நீ கண்ணீரோடு வடிந்து கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையை நிவர்த்தி செய்து உனக்கான பிரார்த்தனைகளை நிறைவேற்றிவிட்டு போகலாம் என்று இந்த சண்முகநாதன் வந்து இருக்கின்றேன். விதியே வீழ்த்துகின்ற அளவுக்கல்லவா என் விதி எழுதியிருக்கின்றது என்று யோசிக்கின்றாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், நீ கருவிலே இருக்கும் போதே இந்த முருகனை வழிபட வேண்டும் என்று உன் விதியும் எழுதியிருக்கிறது என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே. நீ இப்பொழுது என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உன் கரும வினையை கழிப்பதுதான் என் கடமையாக இருக்கும். அதனால் அத்தான் சொல்கிறேன், யாரும் இல்லை, நான் அனாதை என்று நீ திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்காதே. இந்த முருகன் எப்பொழுதுமே உனக்கு துணையாக வந்து கொண்டுதான் இருப்பேன். என் பிள்ளையே, நீ என் நேரமும் அழுது கொண்டு இருப்பதனால் எனக்கு எவ்வளவு மனச்சங்கடமாக இருந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கின்றேன், விதியே மூடப்பட்டிருந்தாலும் இந்த முருகன் நினைத்தால் ஒரு நொடி போதுமானது என்று. அப்போது ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்காதே. எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளையை மெருகேற்றி உன் வாழ்க்கையை நடத்துகின்ற அளவுக்கு உனக்கு தைரியத்தையும் வலிமையும் கொடுத்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, உனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று நீ புலம்புகிறாய். நான் உன் கஷ்டத்தை நினைக்கவில்லை என்று யார் சொன்னது கண்ணின் மணியே? உன் பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல நானே வந்து விட்டேன். நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. காலத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அல்லவா? தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. உன் முன்னேற்றத்திற்காக உன்னுள்ளே இருந்து உனக்கான விஷயத்தை செயல்பட்டு கொண்டு இருப்பவன் இந்த முருகனாக இருந்து கொண்டு இருக்கும்போது இனி சற்றும் யோசிக்காதே. உனக்கான வாழ்க்கையே நான் உனக்கென்று நிரந்தரமாக்க தரத்தான் வந்து இருக்கின்றேன். உன் முயற்சியை விட்டு விடாதே. தோல்வியே தோற்று போகின்ற அளவுக்கு இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். திடீர் திருப்பமாக உன்னை விட்டு சென்றவர் பிரிந்தவர் இங்கு உன்னை சேரும் நேரம் காலம் வந்து விட்டது. காரணத்தை கேட்டால் நீயே ஆச்சரியந்தான் படப்போகிறாய். ஏனென்றால் என் பிள்ளைகள் தான் எந்த துன்பத்தையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லையே. யாருக்கும் எந்த துன்பத்தையும் இழைக்காமல் இருக்கும் பட்சத்தில் உன்னை யாராவது இங்கு தவறாக நினைத்துவிட முடியுமா? அதனால் அத்தான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உனதாகத்தான் வரப்போகிறது. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ இங்கு கடந்து வந்து இருக்கின்றாய் என்று தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு வெற்றியை தராமல் நான் இருந்து கொண்டு இருப்பேனா? இதோ நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கொண்டு இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது இருக்கும் நம்பிக்கைதான் உன் பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கி உன் தடைகளை அகற்றி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. உன்னை விட்டு உன் பிரச்சனை அகலப்போகும் நேரம் வந்து விட்டது. அதனால் தான் உன்னை பிரிந்தவரை வந்து சேரப்போகிறார். பிரிந்தவர் போய்விட்டாரே, நான் அவருக்கு நல்லதுதானே செய்தேன் என்று நீ சொல்லிக் கொண்டு இருந்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இதோ உனக்கான நல்லதை நானே நடத்தி தர காத்திருக்கும் போது நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை நான் ஏற்படுத்தத்தான் போகிறேன். இனி உன் வாழ்வில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்து கொண்டு இருந்த விஷயத்தை, நடக்காது என்று நினைத்து கொண்டு இருந்த காரியத்தை நடத்தி தந்து உன்னப்பா உனக்கான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரத்தான் போகிறேன். அதை கொண்டு நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறாய். பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை இங்கு சுற்றி சுற்றி சுழற்றி கொண்டேதான் இருக்கின்றது. மனம் சோர்வடைந்து என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ நம்பிக்கை இழந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அந்த நம்பிக்கையினுள் நான் உனக்காக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நான் நிஜமாக்க வந்து இருக்கும்போது யாருமில்லை என்று யோசிப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என்னப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ தீர்க்கமாக நம்பு. உன் முடிவை நான் உன்னுள்ளிருந்து எடுக்கப் போகும்போது உன்னை யாரும் மாற்ற சக்தியாக இங்கு செயல்படுத்த போவதே கிடையாது. என் பிள்ளையே, யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது?
நீ என்ன நினைத்தாலும் சரி அதை நிறைவேற்றுவை வந்து இருக்கின்றேன். நீ தேடுகின்ற அந்த உறவானவர் உன்னருகில் வந்து கொண்டு உன் வாழ்க்கையின் மிக பெரும் ஏற்றத்தோடு இங்கு செல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் உனக்கான விஷயத்தை மட்டும்தான் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் இங்கு எல்லோருடைய விஷயத்திலும் மாறி மாறி விதைந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு வாட்டமாக இருக்கின்றாய். நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றோம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளையே, உன் விஷயம் என்னவோ அதை அவர்களிடம் நீ பிரதிபலித்து கொண்டு இருக்கின்றாய். அவ்வளவுதான். மாறாக அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் எண்ணம் என் பிள்ளைக்கு சிறிதளவும் கூட கிடையாது. நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கும்போது, இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது மற்றதை நினைத்து எல்லாம் நீ வருந்தாதே. மாற்றத்தை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த ஒரு செயலானாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உனக்கு நல்லதை செய்வதற்காக நான் காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை தருணங்களுக்கும் இனி வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன். எடுத்து வைக்கின்ற அடிக்கை நியாயத்தின் தருமத்தையும் கொடுத்து உனக்கான காரியத்தில் நான் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். தோல்விகளை கண்டு நீ கண் கலங்கி கொண்டு இருக்காதே. உனக்கான விஷயத்தில் நீ என்ன கேட்டாயோ, நீ கேட்ட வாழ்வை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் போது உன் விருப்பம் போல் தான் உன் வாழ்க்கை அமைத்து கொள்ளப் போகிறாய். யாரோ ஒருவருக்காக நீ காத்து கொண்டு இருந்த நிலையெல்லாம் மாற்றி இனி உனக்காக அவர் காத்திருக்கும் நிலைதான் வரப்போகிறது. உன் குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு ஏற்றாற்போல் சாதகமான சூழ்நிலையை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ பலரும் என்று காட்டும் வகையில்தான் மிகப்பெரிய மாற்றத்தை இன்று சேர்க்கப் போகிறேன். உண்மையான அன்பும் பாசமும் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கு வரும் வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள். உன்னிடம் பேரின்பத்தை தரப்போகிறேன். புதிய விஷயத்தில் நான் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் சிக்கல்களின் கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து நல்லதொரு மாற்றத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். இதுவரையிலும் நீ யாருடைய துணை இல்லாமல் ஒரு வழிபாதையை கடந்து வந்து விட்டாய். மீது இருக்கும் நாளிலாவது எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வர மாட்டார்களா என்று என்னிடம் உதவிக்காக காத்திருந்தாய் அல்லவா? இதோ அந்த உதவியின் தருணத்தை தந்து உனக்கு வெற்றியின் பக்கத்தை அழைத்து செல்வதற்காக இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உனக்கான நபரை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் உன் வாழ்க்கைக்கான மிக பெரும் மாற்றத்தை கொடுக்க வந்து விட்டாய். இதோ நிச்சயமாக நீ கேட்டதை தருவதற்காக வந்து இருக்கும்போது உனக்கு உறுதுணையாக யாருமில்லை என்று எண்ணி விடாதே. உனக்காக இந்த முருகன் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ அழைக்காமலே யாம் இருக்க பயமேன்.